இந்த கருவி எப்படி ராமதாஸ் கண்டுபிடிச்சாருன்னே தெரியல. அன்புமணி ஒரு காதில் ஒரு ப்ளூடூத் மாட்டியிருப்பார் தெரியுமா, அது இதுதான்றாங்க. இது யார் வந்து மீடியேட்டர் இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னா ஒரு லேடி. அது யாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ராமதாஸோடைய அனைத்து ராஜதந்திரங்களையும் பிடிக்கலான்னு சொல்லி கொண்டு லண்டன்ல போய் வாங்கி வச்சிருக்க, இல்லை வாங்கிட்டு வந்து ஒரு லேடின்றாங்க. யாருன்னு சொன்னா அப்புறம் பாமக டென்ஷன் ஆவாங்க என் மேல. கருவியை வாங்கிட்டு வர்றாங்க, எப்படி வைக்கிறது அப்படின்றது ஒரு முக்கியமான ஆள். அவங்க குடும்பத்தால் தான், வேற யார் வெளியால போய் வைக்க முடியும். ஏகே மூர்த்தி கொஞ்ச நாள் வந்து ராமதாஸ் அவர்கள் வரைக்கும் அவரோட இருந்தாரு. மறுநாள் பார்த்தா அன்புமணி அவர்களோட கூட்டத்துல போய் சேர்ந்துட்டாரு. ஐயாவுக்கு வயசாயிடுச்சு. ஐயாவுக்கு அடுத்து யாரு? ஐயா ஐயான்னு போனீங்கன்னா நாளைக்கு அன்புமணி கழட்டி விட்டாருன்னு தெருவில் இல்லை நிற்கிறோம். அன்புமணின்னு போனா ஐயா இப்ப கழட்டி விட்டுருவாரு. ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ணி போய்க்கிறது. போலி லெட்டர் பேட்ல கையெழுத்து போட்டு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் வேட்பாளராக நிற்கிது, பேருக்கு தான் அவர்கிட்ட கையெழுத்து வாங்க வந்திருக்காங்க. டம்மி பீஸா முன்னாடியே அவங்களே லெட்டர் பேட் அடிச்சு சௌமியா அன்புமணி கையெழுத்தை போட்டு இவங்க தான் வேட்பாளர்னு அன்புமணி கொடுத்துட்டாரு. நாமினேஷன்லாம் ஃபைல் பண்ணிட்டு பேருக்கு வந்து கேட்டிருக்காங்க. அவர் பார்த்துருக்காரு. காலையிலேயே நாமினேஷன் பண்ணிட்டு இப்போதான் நாமினேஷனுக்கு லெட்டர் கேட்குறாங்க அப்படிங்கும் போது அப்பயே அவர் பணம் கொடுத்தாரு. இப்போ கையெழுத்தையும் போலி கையெழுத்தா போட்டிருக்காங்க. ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு, மோடி என்னோட நண்பர், அவர் நான் கேட்கறத பண்ணுவார், நான் சொல்றத பண்ணுவார். படிச்சாங்களா மோடி? இங்கே தானே விருத்தாச்சலத்தில் அந்த ஹைஸ்கூலில் தானே படித்தார். அதனால் ரொம்ப ஆள நண்பர் சின்ன வயசில். இப்போ இடையில கேப், இடையில கூட குஜராத் போய் கொஞ்சம் காலேஜில் மோடியோட படிச்சுக்காரு. யாரு? ராமதாஸா? இல்ல, அன்புமணிக்கு எதிராக இந்த காந்திமதி அப்படிங்கக்கூடிய தன்னுடைய மூத்த மகளை நிப்பாட்டினா அதை பாமகவினர் ஏற்றுக்கொள்வாங்களா அப்படிங்கிறது. அந்த குடும்பத்தில் யாரா இருந்தாலும் பாமகவினர் ஐயாவோட வாரிசுகள் எல்லாரும் ஏற்றுக்குவாங்க. ஆனால் முதல்ல ஐயாவை தான் ஏற்றுக்குவாங்க. ஐயா யாரை சொல்றாங்களோ அவங்கள ஏற்றுக்குவாங்க. ஐயா அன்புமணியை சொல்லலை அப்படின்னா ஏற்றுக்க மாட்டாங்க. எடப்பாடியா இருப்பாருங்க, வழக்கில் தேடி போலீஸ் போட்டோம், சீட்டை தூக்கி போட்டு ஓடினார் அவங்க அமைச்சர். பார்த்தா போதைப் பொருள் ஓடி போடுறாரு. கிளீன் தமிழ்நாடு அப்படின்னு. கஞ்சா எங்கடா விற்கிறாங்கன்னா எடப்பாடி வீட்டுக்கு 3வது இருக்குது. கஞ்சா இல்லாத தமிழகத்தை உருவாக்கும், நாங்க ஆட்சிக்கு வந்துதான் அப்படின்னு செடியை பூரா அவர் இறங்கி பிடிங்கி போடுறாங்க. மக்களை ஏமாத்துறது. நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? டேபிளுக்கு அடியில விலை உயர்ந்த ஒட்டு கேட்கும் கருவியை வந்து பொருத்திருக்காங்க. அந்த தீய சக்தி யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு டிஜிபி அலுவலகத்துல ராமதாஸ் அவர்கள் சார்பா புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. தந்தை மகன் மோதல் ஆரம்பிச்சு கட்சி பிளவு போட்டு இப்போ வந்து அன்புமணி அவர்கள் பக்கம் ஒரு கூட்டம் நிக்குது, ராமதாஸ் அவர்கள் பக்கம் ஒரு கூட்டம் நிக்குது. நான் தான் பொதுக்குழுவை கூட்டுவேன், நான் கூட்டுற கூட்டம் தான் செல்லும், உச்சபட்சத்துக்கு போய் என் பெயரையே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு என்னன்னா டேபிள் கடையில ஒட்டு கேட்கும் கருவி வச்சிருக்காங்க அப்படின்றாரு. எங்கதான் போய் முடியும் சார்? இல்லை, எங்க போய் முடியுது அப்படின்றத தாண்டி என்னன்னு பார்த்தா, இப்ப எல்லாத்தையும் அன்புமணி இவர் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாரோ அதை பூரா கண்டுபிடிக்கிறாருங்கும் போதே உடனடி ரியாக்ஷன் இல்ல, சேம் அந்த டைம்ல சேம் அவரும் ஒரு நிகழ்ச்சி நடத்துவது, அந்த மாதிரி நிறைய நடந்துச்சு. கருவி வந்து கிட்டத்தட்ட 50 நாளோ 100 நாளைக்கு பேட்டரி தேவையில்லை, ஒட்டி வச்சுட்டா போதுமா. 3 மாசத்துக்கு அது பாட்டுக்கு இது பாட்டுக்கு என்ன பேசினாலும் ரெக்கார்ட் ஆகிட்டு 24 hours into 48 days from 90 days. இப்படி வந்து எல்லாத்தையும் ராமதாஸோடைய அனைத்து ராஜதந்திரங்களையும் பிடிக்கலான்னு சொல்லி கொண்டு லண்டன்ல போய் வாங்கி வச்சிருக்க, இல்லை வாங்கிட்டு வந்து ஒரு லேடின்றாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு தகவல் வந்திருக்கு சார், எங்களுக்கு வரல. ஒரு லேடி தான் இதுக்கான சூத்திரதாரி. இது யாருன்னு சொன்னா அப்புறம் பாமக டென்ஷன் ஆவாங்க என் மேல. எப்படி உங்களையே சொல்றீங்க? இது ஒரு லேடி தான் இதுக்கெல்லாம் காரணம். இதை வாங்கி வைங்கன்னு சொன்னது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த கருவியை வாங்கிட்டு வர்றாங்க, எப்படி வைக்கிறது அப்படிங்கும்போது ஒரு முக்கியமான ஆள். அவங்க குடும்பத்தால் தான், வேற யார் வெளியால போய் வைக்க முடியும்? 2 லட்சத்துல இருக்கவனா கொண்டு போய் இல்ல சம்டைம்ஸ் வந்து இப்ப ஏகே மூர்த்தி கொஞ்ச நாள் வந்து ராமதாஸ் அவர்கள் வரைக்கும் அவரோட இருந்தாரு. திடீர்னு முன்னாடி நாள் செயற்குழு கூட்டத்துல ராமதாஸ் அவர்களோட இருக்காரு, மறுநாள் பார்த்தா அன்புமணி அவர்களோட கூட்டத்துல போய் சேர்ந்துட்டாரு. அதே மாதிரி பொதுச் செயலாளரும் அந்த மாதிரிதான் பலர். ஓட்ட வேணாம். ஐயாவுக்கு வயசாயிடுச்சு. ஐயாவுக்கு அடுத்து யாரு? ஐயா ஐயான்னு போனீங்கன்னா நாளைக்கு அன்புமணி கழட்டி விட்டாருன்னு தெருவில் இல்லை நிற்கிறோம். அன்புமணின்னு போனால் ஐயா இப்போ கழட்டி விட்டுருவாரு. ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ணி போய்க்கிறது. மோனால் இங்கே போய்க்கிறது, தென்னை மரத்துக்கு ஒரு குத்து, மாங்காய்க்கு ஒரு குத்து, பழத்துக்கு ஒரு காயிலேருந்து வந்தது தானே பழம் அப்படின்ற மாதிரி. ஏகே மூர்த்திலாம் பாவமா கட்சியில் ரொம்ப நாளாக ரொம்ப நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். அவர் என்ன பண்ண முடியும் வாழ்க்கையில்? 2 பேரும் சண்டை போடுறது வேற ஆள். ஜிகே மணிக்கும் அன்புமணிக்கும் தகராறு அப்படின்னா ஜிகே மணியை உதறி விட்டு வந்துருவாங்க. தந்தைக்கும் மகனுக்குமே தகராறு இருக்கும்போது ஒருத்தர் வந்து தலைவன், இன்னொருத்தர் தனையன். என்ன பண்ண? பெரிய விட முடியாது, அவரே விட முடியாது. இப்போ இவரை அன்புமணியே போறாரு, அப்பா ஜாருக்கு அடியில் இதை கொண்டு போய் ஒட்டி விட்டுவானா ஒட்டாம வர முடியுமா? அந்த இவ்வளவுதான் இருக்குமா, தின் பேப்பர் மாதிரி. அந்த கருவி எப்படி ராமதாஸ் இந்த வயசுல கண்டுபிடிச்சாருன்னே தெரியல. அதுதான் பெரிய இதா.
டச் பண்ணி பார்த்துருக்காங்க. எப்படி தெரியுது நம்ம பேசுறதெல்லாம் எப்படி தெரியுது அப்படின்னு சர்ச் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முந்தா நாள் பேசினது உடனடி ரியாக்ஷன் வருது அங்க இருந்து. அதுக்கு அவர் ரொம்ப யோசிச்சிருக்காரு. ம். அன்புமணி ஒரு காதுல ஒரு ப்ளூடூத் மாட்டிருப்பாரு தெரியுமா, அது இதுதான்றாங்க. இது யாரு வந்து மீடியேட்டர் இதெல்லாம் பண்றது அப்படின்னா ஒரு லேடி. அது யாருன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ரொம்ப காஸ்ட்லியானது. லண்டன்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. லண்டன்ல மேட் இன் லண்டன் போட்டுருக்கு. ரோட்ல போட்டு அடிக்கிறாங்க லண்டன்ல. இல்ல ராமதாஸ் அவர்கள் இவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்றாரு. யூரோப்ல அது லண்டன் எவ்வளவு பெரிய நாடு, இந்த உலகத்தையே சூரியன் மறையாத நாடு. அந்த நாட்டுல ஒரு பொருள் வந்து 150 ரூபாய்க்கா கிடைக்கும். ரேட்டு கூட தான் சொல்லுவாங்க. மால் ஹில்ல தான் வாங்கி டெஸ்ட் ட்ரையல் பார்த்துருப்பாங்க. முதல்ல வச்சு இவங்க வீட்டில் வச்சு வந்து அங்கே போய் ஈசிஆர் ரோட்டில் போய் பேசி பார்த்துருப்பாங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா கொண்டு போய் ஒட்டி வச்சுட்டாங்க. ஒட்டி வச்சு முதல்ல வந்து அவர் வேற யார் பேர்லாம் சந்தேகப்பட்டிருக்காரு. பிஜேபியிலேருந்து ஒரு புரோக்கர் ஒருத்தருக்கார், பத்திரிகையாளர், அவர் மேலே சந்தேகப்பட்டிருக்காரு. அப்படி அவர் இருக்காது. இன்னொருத்தர் ஒரு வயசானவர், திராவிட இயக்கங்கள் அது எல்லா இயக்கத்துலையும் இருந்தவர், அவர் நம்மளை பார்க்க வந்தப்போ ஒட்டி விட்டாரான்னு நினச்சிக்காரு. அதுவும் இல்லை. யாரா இருக்கும்னு பார்த்தா கடைசியில் அவர் நினைத்ததும் நினைக்காததுமான ஒரு நபர் ஒட்டி வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது ரொம்ப வந்துட்டார். இந்த அளவுக்கு ஒரு பெத்த மகன் வந்து தன்னை இப்படிலாம் பண்ண முடியுமா, இந்த உலகத்தில் நடக்குதான்னு ஒரு சன்னியாசி ரேஞ்சுக்கு போயிட்டார். யாரு? ராமதாஸ். இப்போ அவங்க பொண்ணு வந்து அங்கே வீடு ரெடி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சமையல் பண்ணிட்டு இருந்தவங்கள ஃபோனை போட்டு உடனே வர சொல்லி, இருங்கப்பா குக்கரில் வெந்துக்கிட்டு இருக்கு, சாப்பாடு வச்சுட்டு வந்துடுறேன், நீ வாமா கடையில் சாப்பிட்டுக்குமா, நீ தாம்மா அடுத்த பொதுச் செயலாளர், கிளம்பி வாமான்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. அப்புறம் அவங்களும் வந்திருக்காங்க. கூச்சப்பட்டு மேடையில் ஏறாமல் இருக்கும்போது திருப்பி மேடையில் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காரு. உனக்கு தாம்மா தம்பி பயப்படுவான், சின்ன பிள்ளையில எப்படி காதை பிடிச்சி முறுக்குவேன், கொட்டுன்னு கொட்டுவியே, எப்படி பயந்து ஓடுவான் தம்பி, இன்னைக்கு பார்த்தியாமா எப்படி பண்ணுறான், நீ தாம்மா அவன் நடக்க முடியும் சொல்லி. இல்ல மருமக வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாரு. இப்ப மகளுக்கு மட்டும் கொடுக்கலாமா? அது ராமதாஸ் அவர்களை நோக்கி கேள்வியா தானே எழும்பி இருக்கு. இப்போ மருமகள் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது, என் வீட்டு பெண்களும் அரசியலுக்கு வரக்கூடாது, எனக்கு விருப்பம் இல்ல. கடைசி வரைக்கும் சௌமியா அன்புமணி தான் வேட்பாளரை என்கிட்ட மறைச்சிட்டாங்க, கையெழுத்து போடும்போது தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாரு. நீங்க மகளை மட்டும் கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கலாமா செயற்குழு கூட்டத்துல? வந்து இப்ப நம்ம நினைக்கிறோமோ நினைக்கலையோ, போலி லெட்டர் பேட்ல கையெழுத்து போட்டு முன்னாடியே கொடுத்துட்டாங்க எலெக்ஷன் கமிஷன்ல. கொடுத்து வேட்பாளரா நிக்குது, பேருக்கு தான் அவர்கிட்ட கையெழுத்து வாங்க வந்திருக்காங்க, டம்மி பீஸா. அதுக்கு முன்னாடியே அவங்களே லெட்டர் பேட் அடிச்சு சௌமியா அன்புமணி கையெழுத்தை போட்டு இவங்க தான் வேட்பாளர்னு அன்புமணி கொடுத்துட்டாரு. இல்லையா, நாமினேஷன்லாம் ஃபைல் பண்ணிட்டு பேருக்கு வந்து கேட்டிருக்காங்க. அவர் பார்த்துருக்காரு. காலையிலேயே நாமினேஷன் பண்ணிட்டு இப்போதான் நாமினேஷனுக்கு லெட்டர் கேட்குறாங்க அப்படிங்கும்போது அப்பயே அவர் மனம் வந்துட்டார். அப்படியே கையெழுத்தையும் போலி கையெழுத்தா போட்டீங்களா அப்படின்ற மாதிரி படிக்கும்போது தான் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் இப்படி போடுவான் என் பையன். இப்போ வந்து கடைசியில் எம்பி சீட்டுக்கே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப மனசு வேதனைப்பட்டிருக்காரு. யாரு என்ன பண்ணுறது, கட்சியை மருமக அட்டையை போட்டுருச்சு அப்படிங்கும்போது அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இனி வந்து ராமதாஸ் இல்லாத பாமக, ராமதாஸ் இல்லாத அன்புமணி பின்னாடி கட்சி இல்ல, அவரு என் பெயரை போடாத பின்னாடின்ட்டாரு. வெறும் பெயரை போட்டு கண்ணீர் கடிதம்னு தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. எனக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்ல, நான் தான் உங்களுக்கு இருக்கேன், நம்ம ஒன்றிணைந்து நம்ம பலத்தை நிரூபிக்கணும் இந்த தேர்தல் அப்படின்னு கண்ணீர் கடிதமா எழுதியிருக்காரு. அது எல்லாமே நடிப்புமா. எல்லாம் சிவாஜி படத்துலயே பார்த்துட்டேன். வந்து இதெல்லாம் சிவாஜி படம், கமலஹாசன் படத்துல எல்லா படத்துலயும் ஒரு பாட்டு இருக்கும். நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீ என்னதான் இருக்கும். முடிஞ்ச உடனே அந்த கிளவியை போட்டு பையன் சம்பளம் தர மாட்டாங்க. சவுகார் ஜானகி தான் நடிக்கும். அதுக்கு பேமெண்ட் தராம பேட்டா தராம ஆட்டோல ஏறி போக மாட்டேன். அதுக்கு முதல் சீனே கண்ணீர் விட்டு கதற மாதிரி கமலஹாசன் இருக்கும், தாயை கதற மாதிரி. அப்புறம் அம்மா என்று அழைக்காத வீரிலே இதெல்லாம் அந்த லேடியை வந்து கையை வந்து இது மாதிரி ஆக்கி விட்டுருப்பாங்க. முடிஞ்ச உடனே அதுக்கு 5 பைசா தர மாட்டாங்க. பேமெண்ட் போலி செக்கை கொடுத்து ஏமாத்திடுவாங்க சம்பளம்ன்ற பேர். இப்படிலாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இது ஒரு நடிப்பு தான். இன்னைக்கு வந்து வழக்கறிஞர் பாலு அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அந்த சுற்றுப்பயணத்துல நீங்க இணைஞ்சுப்பீங்களா? நேத்து ராமதாஸ் அவர்கள்ட்ட கேள்வி வைக்கப்பட்டப்போ நிறைய கேள்விகளுக்கு வந்து அவர் ஸ்கிப் பண்றதுக்கு பாட்டு பாடி தவிர்த்துட்டு போவார். ஆனா அந்த கேள்விக்கு மட்டும் நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. இன்னைக்கு பாலு அவர்கள் சொல்றாரு, நாங்க தான் பொதுவெளியில அழைப்பு கொடுத்திருக்கோமே, ஐயா அவர்கள் வரணும், இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்கி வைக்கணும், அவருடைய பிறந்த நாள்ல நடக்கக்கூடிய இந்த சுற்றுப்பயணத்துக்கு அவர் தொடங்கி வைக்கணும்னு தான் எங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அப்பயே தெரிஞ்சுக்கலாம் பொது வெளியில இப்படி பிரஸ் மீட்ல தான் அழைப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு. அது ஏற்கனவே
பெத்த தந்தை தாய்க்கு 80வது கல்யாணமா, 60வது 60 போடைய ஆசீர்வாதம் வாங்கலையா? அப்ப எப்படிப்பட்ட கல் நெஞ்சக்கார மகனா இருப்பாருன்றது எல்லாருக்குமே தெரியும். அது பாலுக்கு தெரியாதா? இப்படி ஒரு மகன் வந்து கல் நெஞ்சக்காரரா இருப்பாரா? இது எந்த இல்ல நீதிமன்றம்? முன்னாடி என்ன சொன்னார்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிவிக்கும் போது இந்த சுற்றுப்பயணத்தை பசுமை தாயகம் தொடங்கப்பட்ட நாள் அன்றைக்கு சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் சொன்னாரு. இன்னைக்கு பிரஸ் மீட்ல வந்து பாலு அவர்கள் சொல்லும்போது என்னன்னா, ஐயா அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்குதான் அந்த சுற்றுப்பயணத்தை தொடங்குறோம், ஐயா அவர்களுடைய ஆசி வேணும், ஐயா அவர்கள் இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்கி வைக்கணும் அப்படின்னு. அவருக்கு ஆசை இருக்காதான் எம்எல்ஏ எம்பி ஆகணும்னு? கிட்டத்தட்ட 10-15 வருஷமா கட்சியில இருக்காரு. கட்சியோட வந்து இளம் தலைவரா இருக்கக்கூடியவர் யாரு? அன்புமணி. சௌமியா அம்மா சொன்னாங்கன்னா ஒரு போலி லெட்டரில் கூட கையெழுத்து போட்டு கொடுத்து நாமினேஷன் ஃபைல் பண்ணி எம்எல்ஏ சீட்டுக்கு போட்டி போடலாம். ஐயாவுக்கு அப்புறம் யாரு? இவர் தான். இவரை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு. இல்லைன்னா கடைசி வரைக்கும் அவர் வக்கீலா ஹைகோர்ட் லாயராகவே இருந்து அந்த வாழ்வை முடித்துக் கொள்ள வேண்டியது. 10 வருஷம் கட்சியில இருந்து வீணா போயிடும். அதனால அவர் இந்த பக்கம் வந்துட்டு அவர் ஒரு ஓகே, 2 பேரும் பொதுக்குழு நடத்த இருக்கிறதா 2 பேர் தரப்புலையும் உறுதியா இருக்காங்க. நானும் பொதுக்குழு நடத்துறேன், நீங்களும் பொதுக்குழு நடத்துங்க அப்படின்னு. இப்ப தேர்தல் ஆணையம் தான் முடிவெடுக்கிற இடத்துல இருக்கு. ஆனா ராமதாஸ் அவர்கள்ட்ட இதை பத்தி கேள்வி எழுப்பும் போது, ஏற்கனவே வந்து அன்புமணி டெல்லி போகும்போது தேர்தல் ஆணையம் பெரியவங்களை கூப்பிடுவாங்க. வீட்டுல பெரியவங்க யாராவது இருந்தா கூப்பிடுவாங்க. உங்க கையெழுத்து கட்சி தர கட்சி உங்க கையில இல்ல தம்பி, போயிட்டு வாங்க அப்படின்னு. நான் தான் தலைவர் அப்படின்னு தான் இவர் சொல்றாரு. இங்க சொல்லாம தேர்தல் ஆணையம் ஏத்துக்கிறாரு. ராமதாஸ் அவர்கள் தரப்புல இருந்தும் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் போயிருக்கு. அவர் முன்னாடியே மே 28ஓட அவர் பதவி முடிஞ்சது. ஏறி அங்க போய் இறங்குறதுல ராமதாஸ் மெயில்ல அதான் அங்க கடகடன்னு அடிச்சு பெண்ட் அவுட் எடுத்து பாத்துட்டாங்க. தம்பி வராரு, தடுத்து நிறுத்துங்கன்றாங்க. வெளியவே நிறுத்திட்டு உங்க அப்பாவை கூப்பிட்டாங்க. தம்பி ஸ்கூல்ல எல்லாம் சொல்றாங்க, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து வேற மாதிரி இருக்கு, உங்க அப்பாவை நீ கூப்பிட்டா போய் அப்படின்னு இவங்க போய் சித்தப்பாவை கூப்பிட்டுருவாங்க. இவர்தான் எங்க மாமான்னு வாங்க. அதையும் வாத்தியார் கண்டுபிடிச்சிருவாங்க. அது மாதிரி எலெக்ஷன் கமிஷன் சாதாரண கிடையாது, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு, மோடி என்னோட நண்பர், அவர் நான் கேட்கறத பண்ணுவார், நான் சொல்றத பண்ணுவார். படிச்சாங்கல்ல கொஞ்ச நாள், 4வது இருந்து 7வது வரைக்கும். மோடி இங்கே தானே விருத்தாச்சலத்தில் அந்த ஹைஸ்கூல்ல தானே படிச்சாரு. அதனால ரொம்ப ஆள நண்பர் சின்ன வயசுல. இப்ப இடையில கேப் இருந்துச்சு. இடையில கூட குஜராத் போய் கொஞ்சம் காலேஜ்ல மோடியோட படிச்சிருக்காரு. யாரு? ராமதாஸ். அதனால பழக்கம் இல்ல. அன்புமணிக்கு எதிராக இந்த காந்திமதி அப்படிங்கக்கூடிய தன்னுடைய மூத்த மகளை நிப்பாட்டினா அதை பாமகவினர் ஏற்றுக்கொள்வாங்களா அப்படிங்கிறது இருக்கு. அந்த குடும்பத்துல யாரா இருந்தாலும் பாமகவினர் ஏற்றுக்கொள்வாங்க. ஐயாவோட வாரிசுகள் எல்லாரும் ஏத்துக்குவாங்க. ஆனா முதல்ல ஐயாவை தான் ஏத்துக்குவாங்க. ஐயா யார சொல்றாங்களோ அவங்கள ஏத்துக்குவாங்க. ஐயா அன்புமணியை சொல்லலை அப்படின்னா ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து அவர்களுடைய கணக்கு. கடைசியா இந்த பாமகனுடைய பிளவுக்கு, சண்டைக்கு, இந்த பிரச்சனைக்கு காரணம் ராமதாஸை இயக்குவது திமுக தான் அப்படின்னு சொல்லி அன்புமணி அவர்களுடைய ஆதரவாளர்கள் சொல்றாங்க. 3வது வீட்டுல ஒரு குழந்தை பிறந்தா கூட திமுக. மதிமுக பிரச்சனைக்கும் திமுக எல்லாத்துக்கும் அவங்க போடுற சண்டைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசியை தப்பிக்கிறதுக்கு யாரையாவது காட்டி கொடுத்து அதுக்கு திமுக ஒண்ணுதான் இருக்கு இவங்களுக்கு. அதனால யார் சொன்னாலும் பிஜேபி காரனுக்கு பிரச்சனை வந்தாலும் திமுக தான். கஞ்சா வியாபாரம் சரியா போகலைனாலும் பிஜேபி வர்த்தக பிரி தலைவர், அவன் வியாபாரம் சரியா போகலைனாலும் திமுக தான் சொல்லுவாங்க. இப்போ எடப்பாடியார் பாருங்க, குட்கா வழக்கில் தேடிட்டு இருக்கு போலீஸ். ஒரு பக்கம் சீட்டை தூக்கி போட்டு ஓடினார் அவங்க அமைச்சர். அதுக்கு பார்த்தா போதைப் பொருள் ஓடி போனார். ஆமா, கிளீன் தமிழ்நாடு அப்படின்னாரு. கஞ்சா எங்கடா வைக்கிறாங்கன்னா எடப்பாடி வீட்டுக்கு 3வது தெருவில் தான். கஞ்சா இல்லாத தமிழகத்தை உருவாக்கும், நாங்க ஆட்சிக்கு வந்துதான் அப்படின்னு செடியை பூரா அவர் இறங்கி பிடிங்கி போட்டுருக்காங்க. என்ன பண்ண போறாரு அந்த மாதிரி. இதெல்லாம் மக்களை ஏமாத்துறது. எடப்பாடி அவர்களை பத்தி பேசினதுனால இந்த அறநிலையத்துறை நிதியை எடுத்து கல்விக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு மறு இடத்துல பேச்சிலேயே பின்வாங்கியிருக்காரு. அவர் பின்வாங்கினாலும் பாஜகவினர் அதுல உறுதியா இருக்காங்க. எடப்பாடி அவர்களுடைய இந்த ஸ்பீச்சை எடப்பாடியாரோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஒரு கட்சி நீர்த்து போச்சு. ஒன்றும் கமலஹாசன் கட்சிக்கு அடுத்து நீர்த்து போன கட்சி ஏடிஎம்கே தான். இப்போ கமலஹாசன் கட்சியில் 3 பேர் தான் இருக்காங்க. ஸ்ரீபிரியா, கோவை சரளா, கமலஹாசன். அதே மாதிரி எடப்பாடியார்ல 3 பேர், தங்கமணி, ரங்கமணி, வேலுமணி, 3 பேர் இருக்காங்க. அவ்வளோதான். இந்த கட்சி முடிஞ்சு போச்சு. அதனால 2026ஓட அது கடைய முடியும். நன்றி சார், நன்றி.